இந்தியாவுல பணக்காரர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி, அவங்களோட முக்கியமான முதலீடு அல்லது சேமிப்பு அப்படின்னா, தங்கம் தான் எப்போதுமே முதலிடத்துல இருக்கு. தற்போதைய காலகட்டத்துல தங்கம் விலை ஏறுது, குறையுது. வாங்கலாமா, வேண்டாமா அப்படின்னுட்டு மக்கள் குழம்பி போயிருக்காங்க. இந்த நேரத்துல நிபுணர்களுடைய ஆலோசனைகள் தான் மக்களுக்கு எந்த மாதிரியான முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேருதவியா இருக்கு. அந்த வகையில தமிழ்நாட்டில் பிரபலமான பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு? கேரளாவில் மட்டும் தங்கம் விலை குறைவாக இருக்கிறது எதனால? உலகின் முன்னணி முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் தங்கம் விலை குறித்து ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது பலருக்கும் ஷாக் கொடுத்திருக்கு. அப்படி என்ன அதுல இருக்கு? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கம் தான் எப்போதுமே பாதுகாப்பான முதலீடாக இருந்து வந்திருக்கு. இப்போது அதன் விலை சற்று குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 6,980 வரை போனது. குறுகிய காலத்தில் தங்கம் விலை குறையலாம். அதாவது அடுத்த மார்ச் மாதம் வரை தங்கம் விலை கொஞ்சம் குறையலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 6,800 ரூபாய் வரைக்கும் தங்கம் விலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதற்கு கீழ் போகாது. அடுத்த 18 முதல் 24 மாதங்களில் தங்கம் விலை 8,500 முதல் 9,000 வரைக்கும் அதிகமாகலாம். அதிகபட்ச தங்கம் விலை இப்போது இருக்கக்கூடிய மதிப்பிலிருந்து 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரைக்கும் குறையலாம். அதுவும் ரூபாய் மதிப்பு பொறுத்துதான். அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு பெரிய அளவுல குறைஞ்சதுன்னா தங்கம் விலை குறையாது. இப்படி சர்வதேச சந்தையில தங்கம் விலை அதிகரிக்கிறது, இந்திய ரூபாய் மதிப்பு சரியறது, இந்த காரணிகள் தான் தங்கம் விலை உயர காரணமா இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 100 ரூபாயை தொட்டுடும். அப்போது நிச்சயம் 1 கிராம் தங்கம் விலை 10,000 ரூபாயை தாண்டிடும். தங்கத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இப்போது அமெரிக்க அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு. இதன் காரணமாகவே தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா சில மாதங்களில் நிலைமை இன்னுமே மாறலாம். இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். அவர் இந்த மாதிரி சொல்றாருன்னா, உலகின் முன்னணி முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் தங்கம் விலை குறித்து ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கம் விலை இப்போது ஒரு அவுன்ஸ் 2,653 டாலருக்கு இருக்குது. இது வர்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு அவுன்ஸ் 3,150 டாலரை எட்டும்னு எதிர்பார்க்கிறதா ஒரு திடுக்கிடும் கணிப்பை வெளியிட்டிருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். அதன்படி தங்கம் விலை தற்போதைய விலையிலிருந்து சுமார் 19% உயரும் வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை உயர்வுக்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளதா சொல்லக்கூடிய கோல்ட்மேன் சாக்ஸ், உலக அளவில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய அந்த பணவீக்கம், உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சவால்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் அதிகரிக்கும் தங்கம் வாங்கக்கூடிய அந்த ஆர்வம் ஆகியவை தான் முக்கிய காரணிகளாக இருக்கிறதுன்னு கணிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா உலகின் பல நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கள் நாட்டின் பொருளாதார பாதுகாப்புக்காக தங்கத்தை ஒரு பாதுகாப்பு கருவியாக அதிக அளவில் வாங்கி குவிப்பாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. தற்போது உலக நாடுகளின் மத்திய வங்கி தங்கம் வாங்குவதை நிறுத்தி இருக்கு. உதாரணமா சீன மத்திய வங்கி அக்டோபர் மாதம் முதல் 6 மாதத்துக்கு தங்கம் வாங்குறத நிறுத்துவதா அதிகாரப்பூர்வமாகவே கடந்த மாதம் அறிவிச்சிட்டாங்க. இந்த வேளையில அமெரிக்காவில் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய கடன் சுமை மற்றும் உலகளாவிய வர்த்தக போக்குகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் காரணமா அமெரிக்க மத்திய வங்கிகள் என்ன பண்ணுவாங்களாம், அதிக அளவில் தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். இதனால அடுத்த சில வாரங்களுக்கு அல்லது மாதத்திற்கு தங்கம் விலை சரிவு ஏற்பட்டாலும் கூட அடுத்த ஒரு வருடத்துல தங்கம் விலை 20% வரையில் உயர்ந்து 3,000 டாலரை தாண்டும்னு கோல்ட்மேன் சாக்ஸ் கணிச்சிருக்காங்க. சரி, கேரளாவில் மட்டும் தங்கம் விலை ஏன் குறைவா இருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் பார்த்துடலாம். முக்கிய துறைமுகங்களுக்கு கேரள மாநிலம் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால குறைந்த போக்குவரத்து செலவுகள், விலையை குறைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. கேரளாவில் குறைவான இறக்குமதி வரி இருக்கிறதும் கூட தங்கம் விலை சற்று குறைவாக இருக்க காரணமாகுது. கேரளாவில் உள்ள திரிசூர் நகை உற்பத்தியோட முக்கிய மையமா மாறி இருக்கு. இங்கிருந்து தங்க நகைகள் நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுது. எனவே திரிசூரிலோ அல்லது கேரளாவிலோ நகை வாங்கும் போது போக்குவரத்து செலவு மிச்சப்படும்.
கேரளாவின் பல பகுதிகளில் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்க்கை நடத்த தேவைப்படும் செலவு பிற மாநிலங்களை விட ஒப்பீட்டு அளவில் குறைவு. இதனால தங்கம் வியாபாரிகள் குறைந்த செலவில் செயல்பட முடியும். இதன் விளைவாகவும் கூட அங்கு தங்கம் விலை குறைவாயிருக்கு. கேரளாவில் நகை தொழில் பெரும்பாலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களால இயக்கப்படுது. இந்த நிறுவனங்களால பெரிய நிறுவனங்கள் மாதிரி அதிக செலவுகள் இல்லாமையே செயல்பட முடியும். இதனால விலைகளை குறைக்க முடியும். கேரளாவில் ஏராளமான தங்க வியாபாரிகள் இருக்காங்க. இதுவும் கூட சந்தையில ஒரு போட்டி சூழலை உருவாக்கி விலைகளை குறைக்குது. கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகியவை தங்கம் விலை குறைவாக உள்ள மாநிலங்கள். இந்த மாநிலங்கள்ல விலை வேறுபாடு ஒரு கிராமுக்கு 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்கும். எனவே பட்டு சேலை வாங்குறவங்க காஞ்சிபுரம் போற மாதிரி நகை வாங்குறதுக்கு மக்கள் கேரளா போறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலும் திருச்சூர் முக்கியமான நகை கொள்முதல் பகுதியாகவே மாறி இருக்கு. நம்ம ஊர்ல பல பிரபல நகை கடைகளோட சொந்த ஊர் கூட திருச்சூர் தான். கேரளாவில் தங்கம் மலிவா கிடைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. வரலாற்று பின்னணி, பொருளாதார காரணிகள், அரசின் கொள்கைகள் மற்றும் சந்தை போட்டி ஆகியவை தான் முக்கிய காரணிகள். இந்த ஃபேக்டர்ஸ் ஒன்றிணைந்து கேரளாவை தங்கம் வாங்க ஒரு விரும்பத்தக்க இடமாகவே மாற்றி இருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.